أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏனைய எந்த மனைவிகளுக்கும் இல்லாத சிறப்பு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்டு. காரணம், தனது பொருளாதாரம் மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் அவரது இலட்சியங்களுக்கு குறுக்காக அமையாமல் அவரை ஆறுதல் படுத்தி அவரை உற்சாகமூட்டி சப்போர்ட்டிவாக இருந்ததில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பெரும் பங்கு உண்டு. நபி அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சிறப்பை தெரிந்திருந்ததனாலும் அவர்களுடைய அந்த உச்சகட்ட தியாகத்தை தெரிந்திருந்த தியாகம் என்று நான் இங்க சொல்வது சும்மா பொறுமையாகிறதல்ல, அவர்களுடைய பங்கையும் செலுத்தி நபி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்சாங்க, பெரும் பங்களிப்பு செய்தனாலும் அவர்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது திருமணம் முடிக்கவில்லை. என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளம் அதன் ஊடாக படுகின்ற அந்த வேதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. காரணம், மனைவி என்ற அந்தஸ்துக்கு மேலாக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பெண்மணியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படி பலருடைய வாழ்க்கையில் இப்படி தியாகம் உள்ள மனைவிகளும் தியாகம் உள்ள கணவன்மார்களும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் மரணித்த பின்னால் நபி அவர்கள் 10 மனைவிகளை திருமணம் முடித்தார்கள். அதுக்கு பின்னால மறக்கணுமா இல்லையா? 10 வருஷம் எல்லாம் போயிட்டு மறக்கணுமா இல்லையா? முடிஞ்சது, மௌத்தாயிட்டாங்க, இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்தோம் என்று நபி அவர்கள் இருக்கவில்லை, இருக்கவும் முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு சகோதரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஹாலா அவங்க சலாம் சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்து பதில் சொல்லிட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னா, அல்லாஹும்ம ஹாலா. அந்த பெருமூச்சு விட்டு, யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார். எப்படி அந்த ஒரு அந்த 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 அவங்க சலாம் சொன்ன உடனேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சலாம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, ஞாபகம் வந்தது. அல்லாஹும்ம ஹாலா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு அவர்கள் என்ன ஆவேசப்பட்டு பேசுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலாவோடு நடந்து கொண்டார்கள். வீட்டுக்கு அவங்க வந்த நேரம் உணவை கொண்டு வந்து வச்சு அவங்கள கவனித்து அதாவது ஒரு பெரிய சிரத்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீங்க உணவு போடுங்க என்று ரசூலுல்லாஹ் வெளியே போகல, அவங்க பெரிய என்ன சிரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வருகிறார். முஸனி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடனேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மூதாட்டியான ஒரு பெண்மணி, அவர்களையும் விழுந்து விழுந்து நபி அவர்கள் கவனித்தார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், ஒரு மூதாட்டியான பெண்மணியை இன்னும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. என்ன காரணம் என்றா, ரசூலுல்லாஹ் அதாவது ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்ற பெண்மணியை பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க ஜஸ்ஸாமா அல் முஸனியா இல்ல ஹஸ்ஸானா அல் முஸனியா பேரை மாத்துறாங்க, ஹஸ்ஸானா என்று மாத்துறாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கைஃப அன்தும் பஅதனா, எங்களுக்கு பிறகு உங்களோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கைஃப அன்தும் பஅதனா, எங்களுக்கு பின்னால் அப்படின்னா ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், அதுக்கு பின்னால என்ன செஞ்சிட்டாங்க, தூரமாயிட்டாங்க. கைஃப அன்தும் பஅதனா, எங்களுக்கு பின்னால நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர்கள் பதில் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கோபப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், பழைய உறவுகளை மறக்காமை ஈமானில் உள்ள ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடந்த கால ஒரு இன்றைக்கு எந்த நலவும் பயக்க இயலாது, இன்றைக்கு எந்த உபகாரம் செய்யறதுக்கு வழி இல்லை. ஆனால் கடந்த கால ஒரு குடும்ப உறவை ரசூலுல்லாஹ் மறக்கவில்லை. வீட்டிலே எந்த ஒரு குர்பானி கொடுத்தாலும், எந்த ஒரு உலுஹியா கொடுக்கப்பட்டாலும், எதை அறுத்தாலும் நபி அவர்கள் மறக்காமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகளுக்கு என்ன செய்து விடுவார்கள், அந்த உணவுகளை எல்லாம் அனுப்பி வைப்பார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், அப்படிப்பட்ட ஒரு பங்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள், செலுத்தி இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தன் கணவன் அந்த தனிமையிலிருந்து வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதட்டத்தில் வந்த நேரத்தில் கூட அந்த பதட்டத்தை அதிகப்படுத்தாமல், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா,
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டார். இன்னக லதஹ்மிலுல் கல் வ தக்ரித் தைஃப் வ துஈனு அலல் மல்ஹூஃப். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, தேவைப்பட்டவருக்கு உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களை சுமக்கிறீர்கள், ஏழைக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், அல்லாஹ் ஒரு நாள் உங்களை இழிவுபடுத்த மாட்டார் என்று ஆறுதல் கொடுத்து அவரது நபித்துவத்தை உறுதி செய்த ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுஸ்னுல் அஹத் மறக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.